ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு Talkies. உலகிலேயே முதல் சைவ நகரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இந்தியாவில் தான் இருக்குன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், உலகின் முதல் சைவ நகரம் இந்தியாவில் தான் இருக்குது. உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் நீண்ட நெடிய பாரம்பரியத்திலையும் கலாச்சாரத்திலையும் சிறந்து விளங்குது. அதில் இந்தியாவும் ஒன்று. இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் தான் மற்ற இடங்களிலிருந்து நம்மளை தனித்து காட்டுது. ஒரு நல்ல விடுமுறையை நம்ம செலவழிக்க இந்தியாவே போதுமானது தான் நான் சொல்லுவேன். நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இன்னும் பார்க்காத நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி நமக்கு தெரியாத ஒரு இடம்தான் பாலிதானா அப்படின்ற ஒரு சிறு நகரம். இந்த பாலிதானா குஜராத்தில் இருக்க பாவ்நகர் மாவட்டத்தில் இருக்குது. சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் தூய்மையானதாகவும் மதிக்கத்தக்கதாகவும் விளங்குது. இந்த பாலிதானாவில் உணவு நோக்கத்துக்காக விலங்குகளை கொல்வது முற்றிலும் சட்டவிரோதமானது. இந்த நகரத்தில் முட்டை, இறைச்சி விற்பனையும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. உலகின் 900 கோயில்களை கொண்ட ஒரே மலை இந்த நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாலிதானா சமண சமூகத்தின் மிக புனிதமான புனித யாத்திரை மையமாகவும் விளங்குது. உலகின் மிகப்பெரிய கோயில் வளமாகவும் கருதப்படுது. நீங்கள் ஒரு அசைவ பிரியராக இருந்தால் இந்த இடம் உங்களுக்கானது அல்ல. சப்போஸ் நீங்கள் முற்றிலும் சைவமாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் சைவத்துக்கு மாறிடுவீங்க. 2014ஆம் ஆண்டு இங்கே விலங்கு படுகொலைக்கு அரசாங்கம் தடை விதிச்சிச்சு. இப்படி இந்த அரசாங்கம் இந்த தடையை ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிட்டாங்கன்னு தெரியுமா? அதே 2014ஆம் ஆண்டு விலங்குகளை கொல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 200 ஜெயின் துறவிகள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, 250 இறைச்சி கடைகளையும் மூடணும்னு அவங்க கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் மாநில அரசாங்கம் இந்த விதிமுறையை விதிச்சிச்சு. மற்றபடி இங்கே வாழ்கிற மக்கள் பால், நெய், வெண்ணெய் போன்ற பொருட்களை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.